அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா சீனாபுரம் சந்தையில வத்தக்கறவை மற்றும் கண்ணு மாடுகளோட பார்க்க போறோம். எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா மாடு வரத்து இருக்கு. நம்ம இவரோட மாடுகள் வந்து இறங்கிட்டு இருக்கு. நம்ம பாயோட மாடுகள் மெயின் வந்து பாய்க்குன்னே தனியா ஒரு ஃபேன் கூட்டமே இருக்கு. ரவுண்டு கட்டிடுவாங்க, அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே உள்ள போயிடலாம். மாடை இறக்கவே தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நடந்துகிட்டே இருக்கலாம். அப்படியே கொஞ்சம் நாதுங்க. இது வந்து ஈரோடு மாவட்டம் சீனாபுரத்தில் நடக்கிற மாட்டு சந்தை. வார வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கிறது. அப்படியே உள்ள பார்த்தோம்னா முடிஞ்சு நல்ல படா சைஸ்ல ஒரு மாடு ஓட்டிட்டாங்க. நம்பர் 1 பிரீடு. மும்மரமா ஆளு மோதுறாங்க. எல்லாமே வத்தக்கறவை தான். அப்படியே மேல போய் பாத்திரலாம் எத்தனை மாடுகள் இறக்கி இருக்கிறாங்க. இங்க இறக்கணும் மாடெல்லாம் அந்த போயிடுச்சா? இது அவருதான். நல்ல பேட்ச் ஜம்முன் இருக்கு. நல்ல அருமையான கலர். மாட்டை கவர் பண்றதுக்கு நம்ம பின்னாடி ரொம்ப தூரம் போகணும் இருக்கு. டெஸ்ட் முன்னாடி போயிருச்சு. அப்பா மேல ஏறி எடுத்துருவோம். எல்லாமே ஒரு பயப்பட சுடிச்சு வளைச்சு வளைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறதெல்லாம் பாருங்க, என்ன ஜம்முன் இருக்கு. இறங்கிட்டு இருக்கிறது பூரா இந்த பையனுக்கு தான் மாடு. டெஸ்ட் அங்க இருக்குது. அப்படியே டெஸ்ட போய் பாத்துருவோமா? கீழே இறக்குறாங்களா மேல இறக்குறாங்களா ஒண்ணும் தெரியல. நம்ம ஐயா இருக்கிறாரு, அவரை பிடிப்போம். கீழே இறக்குறாங்க. ஏய் ஏய் எதுவும் பண்ணிடுறாரு. ஓ உதைக்குது மாடு, மரளுது. வரேங்க. அப்படியே வாங்க. ஓ ஓ கொஞ்சம் கொஞ்சம் நகரவே முடியாதா? ஐயா மாட்டை பிடிக்கிறக்கே ரொம்ப நேரம் ஆக மாட்டேங்குது. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்குங்க? ரொம்ப சுமாரா போய்கிட்டு இருக்குது. ரொம்ப சுமாரா போயிட்டு இருக்கு. என்ன காரணங்க? காரணம் மழை இல்லாதனாலதான். மழை இல்லாத ஆடு வரல, மாடு வரல. சரி சரி. இப்ப வந்து நீங்க கையில வச்சிருக்கிற இந்த மாடு வந்து எத்தனை ரூபா வருங்க? இந்த மாடெல்லாம் ஒரு 60 ரூபா மேலேயே வருமாப்பா. 60 ரூபா ரேஞ்சு தான் வரும். ஆமா, எல்லாம் வத்தக்கறவை. பால் அளவுல எத்தனை இருக்குங்க? இப்ப ஒரு 5 ஜோடி இருக்கு. 5 ஜோடி இருக்கு. இப்ப இங்க சீனாபுரம் சந்தையில வந்து மாடு வாங்கி தருவீங்களா? தருவேன். எத்தனை ரூபா பேரம் பேசி வாங்கி தருவீங்க? அவங்க 75 ரூபா சொன்னாங்கன்னா 60 65 பேரம் பேசி வாங்கி தருவேன். கேரண்டி கொடுக்க முடியுமா? கேரண்டி கொடுக்க முடியும். கொடுக்கவும் முடியும். மாடு தெளிவா பார்த்து வாங்கி கொடுத்துருவீங்களா? வாங்கி தருவீங்க. இப்ப தேவைப்பட்டுன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். நம்பர் தர முடியுமா? நம்பர் எல்லாம் தர மாட்டேன். நீங்க செல்ல வச்சிருக்க மாட்டீங்களா? சரி ஓகே. அப்ப சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சரி ஓகே. எத்தனை மணிக்கு வரணும் வத்தக்கறவை வாங்கணும்னா? ஒரு 8 9 மணிக்கு வரணும். 8 9 மணிக்கு வரணும். சரி 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 ஓகேங்க ஐயா. ஐயா வந்து நம்ம கொம்பு சீவர் அவரு. ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஒரு மாடு கொண்டாந்துருக்கீங்க. ஆமாக்கா. இது வந்து என்ன விலை வருங்க? விலை 65 ரூபா வருங்க. 65 வத்தக்கறவைங்களா? ஆமாக்கா. பால் அளவுல எத்தனை கொடுக்கும்? 2 நேரம் 10 லிட்டர் இருக்குங்க. 2 நேரம் சேர்ந்து 10 கொடுக்கும். ஈத்து எத்தனை இறங்கி இருக்குங்க? ஈத்து 2ஆம் நீத்து. 2ஆம் நீத்து. ஆமா. இது வந்து வளர்த்தி கொண்டாறீங்களா இல்ல வளர்த்தி கொண்டாறீங்களா? வளர்த்த கொண்டு வரேன். வளர்த்தி கொண்டாறீங்க. 2 நேரம் சேர்ந்து 10 கொடுக்கும். என்ன விலை சொல்றீங்க ஐயா? விலை 65 ரூபா சொல்லுது. 65. என்ன விலைன்னா கொடுக்கலாங்க? ஒரு 60 ரூபா ரேஞ்சு கொடுக்கலாம். 60 ரூபா ரேஞ்சு கொடுக்கலாம். அவரு விட்டோம்னா இன்னும் கம்மியா வாங்கி கொடுப்பாரு. பாருங்க அவரு ஐயா அவரு கொடுப்பாரு அப்படிங்கிறீங்களா?
சரி ஓகே. இந்த மாடு வேணும்னா இந்த மாதிரி மாடுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? பண்ணலாங்க. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. நம்பருங்களா? ஆ அதேங்க. சொல்லுங்க. ஆ 56 ஆ 93 ஆ 70 44. அதேங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா போதும். அதுவா கொம்பு சீவுறது இப்ப சீவிட்டு இருக்கீங்களா? அதுவும் இருக்குதுங்க. இல்ல மாட்டு வியாபாரத்துல இறங்கிட்டீங்களா? இல்லைங்க. ரெண்டுமே உண்டு. வீட்டுல கொண்டு வந்துருக்கிறேன். ரெண்டு உண்டுன்னு சொல்லையா? இறப்பா அது கடுகடு புளி பண்ணி எடுக்கிறேன். சரி ஓகேங்க. ரொம்ப நன்றி. எல்லாமே எடுப்பேன். பண்ணுன்னு சொல்ல. சரி அப்படியே உள்ள வந்தோம்னா வியாபாரம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இது வீடியோ எடுத்துக்கலாமா? என்ன விலை வருங்க இந்த மாடு? 55. நீங்க கொண்டாந்துருக்கீங்களா? அப்படியே பேசிருங்க. இது வத்தக்கறவைங்களா? வத்தக்கறவை தானுங்க. வத்தக்கறவை. ஈத்து எத்தனை இறங்கி இருக்கும்? தலையீத்துங்க. தலையீத்து. பால் நேரம் 6 லிட்டர். நேரம் 6 லிட்டர் கொடுக்குது. கிட்டத்தட்ட 12 லிட்டர் HF கிராஸ். ஆமாங்க. நீங்க எப்படி வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? வளர்த்தான் கொண்டு வராங்க. ஃபார்முங்களா? என்ன ஃபார்ம் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்க. எத்தனை உருப்படிகள் இருக்குங்க கைவசம்? 40 ரூபாய் இருக்கு. 40 உருப்படிகள். இப்ப விற்பனைக்கு இது ஒண்ணுதான் கொண்டாந்து. அங்க பின்னாடி இருக்கிறதெல்லாங்க கண்ணுக்குட்டிங்க. இது சேல்ஸுங்களா? இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருதுங்க? இது 32 ரூபா சொல்றானுங்க. சிவாஜி ஹெச்எப்பா? இல்லங்க நார்மல் தான். ஜெர்சிங்க. ஆனா பாக்குறதுக்கு பியூர் ஜெர்சி. எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க இது? இது 8-9 மாசம் கண்ணுங்க. 8-9 மாசம் தான் இருக்கும். சரிங்க. அந்த கருப்பு சட்டை ஒரே இதுதானுங்க. ஒரே இதுதான். சரி. அந்த இன்னொன்னு அதோட கிரு கிராஸுங்களா? கிரு கிராஸ் பிரீடு அது ஒண்ணு வச்சிருக்காங்க. அது எத்தனை மாசம் கண்ணுங்க? அது 1 வருஷம் கண்ணு. அது என்ன விலை வருங்க? அது 35 ரூபா சொல்றாங்க. 35 சொல்றீங்க. சரி ஓகே. நீங்க எந்த ஏரியால இருந்து வர்றீங்க? வெள்ள கோயில். இந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? கான்டாக்ட் பண்ணலாம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 90-957-85-000. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா நேர்ல வந்து பார்த்து வாங்கிக்கலாம். சரி ஓகேம்மா, ரொம்ப நன்றி. அப்படியே உள்ள பார்த்தோம்னா காரியில சேர்ற அருமையான மாடு, நல்ல தரமா இருக்கு மாடு. மடி எல்லாமே பார்க்க அட்டகாசமா இருக்கு. புல் காரி, செங்குத்து காரியா புல் காரியா, மடிக்கால் எல்லாமே ஜம்முட்டு இருக்கு. மாட்டுக்காரர் எடுத்துட்டு இருக்கா. மொட்டை மாடுதான். பால் தர எல்லாம் பாருங்க, நல்லா அட்டகாசமா இருக்கு. வீடியோ எடுத்துக்கலாங்களா? யாரு பேசுறாங்க? அப்படியே இருண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கம். அப்போ செம்பூத்துக்காரில ஒரு மொட்டை மாடு கொண்டாந்துருக்கீங்க. ஆமா ஒரிஜினல் பிரீசர். இது பால் அளவு எத்தனை கொடுக்குது? பால் வத்தல கண்ணு மாடு தான் இது. சரிங்க. இப்ப நேரம் ஒரு 8 லிட்டர் வரும். 8 லிட்டர். கண்ணு பிரிச்சாச்சுங்களா? கண்ணு பிரிச்சாச்சு. சரி. ஒரு கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்குங்க? கண்ணு போட்டு 3 மாசம் இருக்கு. 3 மாசம் இருக்கு. 8 லிட்டர் பால் கொடுக்குறீங்க. எத்தனை ஈத்து இறங்கி இருக்குண்ணா? 3 ஈத்து. 3 ஈத்து இறங்கிருச்சு. என்ன ரேட் சொல்றீங்க? என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 70,000 சொல்றாங்க. 70,000. 70 ரூபா சொல்றாங்க. என்ன ரேட்னா முடிக்கலாம்? 67. 67,000. சரி ஓகே. இந்த மாடு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா? இந்த மாதிரி பிரீட்ல எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? இருக்குது எங்கள்ட்ட ஒரு 10 மாடாட்டு இருக்கு. 10 மாடு இருக்கு. அப்படியே நம்பர் இருந்தா தர முடியுங்களா? 97 90 55 28 07. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா போதும். எங்க இருந்து வரீங்கண்ணா? திருப்பூர்ல எங்கீங்க? திருப்பூர் பெருமாநல்லூர். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே பட்ஜெட்டுக்கு ஏற்ற சைஸ் மாடுகளும் நிறைய விற்பனைக்கு வந்திருக்கு. இதெல்லாமே நார்மல் சைஸ் தான். மாடு சின்ன மாடு. பால் கறந்து பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்கு. 4 3 7 கொடுத்துருக்காங்க. அப்படியே இதெல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு குவாலிட்டியான மாடுகள் தான். விற்பனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம பண்ணையார். வணக்கம். நீங்க எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? 2. கையில எத்தனை இருக்குங்க? ஒண்ணுதான் இருக்கா? இது என்ன ரேட் சொல்றீங்க? என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 3 மாசம் சென இளஞ்சன மாடு. 3 மாசம் இளஞ்சனைட்டு இருக்காங்க. என்ன விலை வருதுங்க? 45. ஈத்தல்லாங்க? 4வது ஈத்து. பல்லு முளைப்பல்லு. சரி ஓகே. என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாங்க? 40 ரூபாய்க்கு மேல வந்தா கொடுக்கலாம். இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 99 650 83 390. பெருந்துறையில தான் இருக்கீங்க. இது போக ஆடுகளை நிறைய வச்சிருக்கீங்க. ஆடுகள் வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே. அப்படியே சைஸ் மாடுகளும் நிறைய வந்திருக்கு. பெரிய தரத்தில் இருக்கிற மாடுகளும் நிறைய இருக்கு. இதெல்லாமே சைஸ் மாடு தான். வீட்டுக்கு ஏற்ற சைஸ் மாடு. ஒரு 1 லிட்டர் 3 லிட்டர் பால் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி மாடுகள். ரொம்ப வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அப்படியே நம்ம அந்தல போயிடலாம். இந்தால பார்த்தோம்னா கருப்பு சட்டையில சேர்ற HF மாடு ஒன்று வாங்கி கட்டிட்டாங்க. யாருதுன்னு தெரியல.
கட்டின மாடுகளை போய் சும்மா காமிக்க தான் முடியும், டீட்டெயில் சொல்ல முடியாது. அதே மாதிரி இங்க ஒரு சைஸ் மாடு செவலை, புல் செவலை. வேலை முடிச்சு எடுத்துட்டு போறாங்க. வேலை முடிஞ்சீங்களா? வீடியோ எடுத்துக்கலாமா? என்ன வேலைக்கு முடிச்சீங்க? ஓனர் தான் கேட்கணும் அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே. ஓனர் தான் கேட்கணும்ட்டாங்க. இந்த மாடு ஐயப்பன் பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயா, இது என்ன வேலை வருதுங்க? இந்த மாடு 25 ரூபா வரும். 25 வரும். மாடு வாங்க முடியறது இல்ல அப்படிங்கிறீங்களா? சரி சரி சரி, ஓகேங்க. ஒரு மாடு அப்படிங்கிறாங்க. ஆனா இதை எடுத்துக்கலாமா? அப்படியே இருங்க, மைக்கு மாட்டிடுறேன். அண்ணா வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? பொள்ளாச்சிண்ணா. பொள்ளாச்சி. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி சந்தைக்கு கொண்டாந்துருக்கீங்க? 3 உருப்படி. 3 உருப்படி. சரி, ஃபர்ஸ்ட் இந்த மாடு பார்த்தல, இது என்ன கலர்ல சேருண்ணா? அதான் ஜெர்சி பிள்ளை. ஜெர்சிலேயே பிள்ளை கலர். கலர். பால் அளவுல எத்தனை கொடுக்குங்க? பால் 4 லிட்டர் வரும். 4 லிட்டர். வீட்டுக்கு ஏத்த மாடு. வீட்டுக்கு ஏத்த மாடு. என்ன வேலை சொல்றீங்க? 42 சொல்லுச்சு. 42. 42. என்ன வேலை மட்டும் போகிறாங்கண்ணா சந்தையில? அனுசரிச்சு வந்தா கொடுத்துடலாம். அனுசரிச்சு கேட்டா கொடுக்கலாம். சரி சரி. அப்படியே அந்த மாடுங்க? இது கிடாரிண்ணா, வளப்பு கிடாரி. வளப்பு கிடாரிதான். கிடாரியே பாக்குறதுக்கு பெரிய சைஸ்ல இருக்கு. பல்லு போட்டுருச்சுங்களா? பல்லு 4 பல்லு. 4 பல் தரத்துல இருக்கு. ஆமா. இது என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க? ஹெச்எப் 55 சொல்லுச்சுண்ணா. 55. ஹெச்எப்ல நல்ல பேட்ச் ஜம்முன்னு இருக்கு. 55 ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அனுசரிச்சு கொடுக்கலாம். அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம். இது போக எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருக்கீங்க? அந்த பக்கம் 2 இருக்குதுங்க. அந்த 2 இருக்கு. அந்த பக்கம் 2 இருக்கு. சரி சரி. அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க, தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. 96ங்க 590 68 77 8. 77 8. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேர்ல வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கண்ணு மாடு ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. கண்ணு காளை கண்ணுங்களா கிடாரி கண்ணுங்களா? காலக்கண்ணு. காளை கண்ணோட இருக்கு. மாடு காரியில சேர்றதா? செம்பூத்துக்காரி. இது வந்து என்ன விலைக்கு வருது? அதான் 40 ரூபா வருது. பால் அளவுலாங்க? பால் நேரம் நவால் வருது. நவால் வருது. கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்குங்க? கண்ணு போட்டு 1.5 மாசம் ஆகுது. 1.5 மாசம் ஆகுது. என்ன வேலை சொல்றீங்க? என்ன வேலை என்ன கொடுப்பீங்க? 45 ரூபா சொன்னா 40 ரூபா வந்தா கொடுத்துருவேன். 40 ரூபா வந்தா கொடுக்கலாம். நீங்க எப்படி வளர்த்தி கொண்டாடுறீங்களா வியாபாரியா? வியாபாரி. வியாபாரி. இந்த மாதிரி எத்தனை மாடுகள் கைவசம் வச்சிருப்பீங்க? கைவாசமா வீட்டுல ஒரு 5 உருப்படி நிக்குது. 5 உருப்படி இருக்கு. தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கூப்பிடலாம். அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 79 73 74 81 85. எந்த ஊர்னா? ஈரோட்ல. எங்கீங்க? மாமரத்துப்பாளையம். அங்க வந்தா வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படி இதெல்லாம் பார்த்தோம்னா ஹெச்எப் கிராஸ்ல சேர்ற மாடு. செவல சட்டை பாக்குற சிவாஜி ஹெச்எப்பா. அப்படியே பேசுறீங்க. இல்ல உங்களை காமிக்கல, வாய்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. அப்படின்னு பேச நல்லா மாட்டி அங்கே விடுங்க, பேசிக்கோ பையன். சரி, அவரே பேசுறாரு. கொஞ்சம் அப்படியே நேர்ந்தீங்க. சிவாஜி ஹெச்எப் செவல சட்டை பாக்க நல்லா ஜம்முன்னு இருக்கு. நல்லா ஊக்கமா இருக்கு மாடு. 4 பல்லுங்க. 4 பல் தரத்துல இருக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்கண்ணா? நான் அவினாசிங்க. அவினாசி. இப்ப வந்து இந்த சிவாஜி ஹெச்எப்ங்கிறீங்க. ஆமாங்க. என்ன லட்சணத்தை வச்சு சிவாஜி ஹெச்எப்னு நம்ம சொல்ல முடியும்? கலர் தான் இருக்கு. பின்ன பரம்பரையா அந்த காலத்துல தான் சொல்றாங்க. என்னமோ ஆரம்பிச்சு விட்டாதான் இருக்கு அப்படின்னு. ஆரம்பத்துல இருந்து வர்றதா? ஆமாங்க. சரி, ஓகே. நான் எல்லாம் மெயின் வந்து கொம்பு ரோஸ் சைடு அடிக்கணும், கால் ரோஸ் சைடு அடிக்கணும் பாங்க, அதை வச்சு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சரி, ஓகே. இது வந்து வத்தக்கறவைங்களா? வத்தக்கறவைங்க. வத்தக்கறவை. பல்லுங்க? 4 பல்லுங்க. 4 பல் தரத்துல இருக்கு. பால் அளவு எத்தனை கொடுக்கும்? ஒரு 5 வருங்க. 5 வரும். ஆமாங்க. என்ன வேலை சொல்றீங்க? என்ன வேலைன்னா கொடுப்பீங்க? 67 ரூபா சொல்றேங்க. 52 ரூபாய்க்கு கேட்டுக்கிறேன். 58 தான் கேக்குறாங்க. 2க்கு. 2க்கு. சரி, ஓகே. இந்த மாதிரி மாடு இல்லைன்னு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாங்கண்ணா. எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க இந்த மாதிரி நல்ல தரமான மாடா? ஒரு 10-20 மாடு இருக்கு வீட்டுல. 10-20 மாடு இருக்கு. வெயிலுக்கெல்லாம் ஏத்த மாடு தானே? அதெல்லாம். சரி, அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 73ங்க 58 97 63 17. 63 17. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா வாங்கிக்கலாம். நீங்க எங்க இருந்து வர? நீங்க அவினாசி. அவினாசி. அங்கே வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாங்களா? சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அப்படியே கொழுகொழுன்னு ஜம்முன்னு ஒரு மாடு. நல்ல தலை கனமுள்ள ஜம்முன்னு இருக்கு. இங்க ஒரு கிளாஸ். இது என்ன கலரா இருக்கு? 3 கலர் இருக்குங்க. பாக்குறதுக்கு வித்தியாசமா.
மடிக்கால் எல்லாமே ஜம்முன் இருக்கு. ஆனா இது வீடியோ எடுத்துக்கலாமா? வீடியோ அப்படியே பேசிருங்க. டீடைல் சொல்றதுக்கு தான். மாட்டை பத்தி டீடைல் சொல்லுங்க, வேற எதுவும் இல்ல. இது மாட்டுக்காரர் நம்ம இல்லைங்க, மாட்டுக்காரர் உள்ள இருக்கிறாரா? என்ன பேசணும்னு சொல்லுங்க. என்ன விலை வருது இந்த மாடு? இந்த மாடு 50,000 ரூபாய் சொல்றாங்க. 50 ரூபா சொல்றீங்க. பால் அளவு 4 மாசம் செனை. ஓ, இளஞ்சன மாடு. ஆமாங்க, 4 மாசம் செனை. பால் ஒரு 5 லிட்டர் பாலுக்கு சொல்றாங்க. 5 லிட்டர் பால். 50,000 ரூபாய் விலை சொல்றாங்க. பால் கேரண்டி 50,000 ரூபாய் விலை சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி மாடு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? 4 ஈத்து இறங்கிருச்சு. வயித்துல இருக்கிற கண்ணு 4வது ஈத்து கண்ணு. ஆமா. சரி, அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க, தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 63 85 90 86 84 84. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க பல்லடம். தேவைப்படுறவங்க அங்க வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாம். இல்ல வாரம் இங்க சந்தைக்கு வந்துருங்க. வரும் வாரம் வருவீங்க. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே உள்ள பார்த்தோம்னா மாடுகள் வந்து நிறையவே இருக்கு. ரொம்ப நேரம் லென்த்தா இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இந்த சேவலை சட்டையும் நல்லா இருக்கு, மடிக்கால் எல்லாமே. அப்படியே நம்ம இந்தல பார்த்தோம்னா நம்மளால கேட்டுருவோமா, பாய்கிட்ட எடுத்துட்டு அப்படியே பதிவு முடிச்சிருவோம். ஆலிமுடி. அப்படியே பார்த்தோம்னா இதெல்லாமே பாய் கொண்டாந்த மாடுகள் தான். பாருங்க, அங்க ஒன்று இருக்கு பாருங்க, ஜம்மு. நல்ல பெரிய தர மாடு. ஆளை பிஸியாவே வச்சிருக்காங்க, உணவே மாட்டேங்கிறீங்க. அப்படியே கேட்டுருவோம். தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து சந்தையில பாக்குற நல்லா ஹைட் வெயிட்டுமா ஒரு மாடு கொண்டாந்துருக்கீங்க. ஆமாண்ணா. இத பத்தி அப்படியே டீடைல் சொல்லிருங்க. அது ABSM பஞ்சாப் பிரீடு. பஞ்சாப் பிரீடு. ஆமாங்க. அது வத்தக்கரைக்கு வந்துருச்சா? வத்தக்கரைக்கு வந்துருச்சுங்க. இது வந்து அப்படியே கொஞ்சம் நடை விட்டு காமிக்க முடியுமா? நல்லா ஹைட் வெயிட்டுமா ஜம்முன் இருக்கு. இது என்ன சனையாக்கி இருக்குங்களா? ஒரு இளஞ்சனையா இருக்குங்க. இளஞ்சனை. என்ன விலை சொல்றீங்க? என்ன விலைன்னா கொடுக்கலாம்? 1 ரூபாய்னா கொடுக்கலாம். 1 ரூபா தான். அது கம்மி இல்லையா? இல்லைங்க. மாட்டை கவர் பண்றதுக்கு பின்னாடி ரொம்ப தூரம் போகணும் மட்டும் இருக்கு. இந்த மாட்டுக்கு மீறின மாடு இங்க இல்ல. மீறின சந்தையிலே மீறின மாடு தாக்குறீங்களா? ஆளு எத்தனை அடி ஹைட் வரும்? அதை பத்தி எனக்கு தெரியலீங்க. கிட்டத்தட்ட 5 அடி வருமா? எனக்கு 4.5 அடி வரும். வருங்க. சரி, இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி எடுத்துட்டு வந்தீங்க? இன்னைக்கு ஒரு 12 தான் வந்தது. 12 வந்திருக்கு. ஆமா. சரி, ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? மாடுங்க வேணா மட்டும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம், சும்மா வேணாம். தேவைங்கிறவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 63 741 60 725. எத்தனை மணிக்கு சந்தைக்கு வருவீங்க? எத்தனை மணிக்கு வந்தா வாங்கிக்கலாம்? நான் 10 to 10 நான் உள்ள இருப்பேன். 10 to 10 உள்ள இருப்பீங்க, வந்தா வாங்கிக்கலாம். சரி, ஓகேமா, ரொம்ப நன்றி. ஓகே, இன்னைக்கு வந்து சந்தையில வந்திருக்கிற மாடுகளை பார்த்திருக்கோம். தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி கொடுத்துருக்கோம். அலைபேசி தொடர்பு கொண்டுக்குங்க. தேவைப்படுறவங்க நேர்ல போய் பார்த்து மன திருப்தியோட வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைன்னா சந்தைக்கே வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம். ஓகே, இந்த சந்தை வந்து மறுபடியும் சொல்லிடுறேன். திருப்பூர் ஈரோடு மாவட்டம், ஈரோடு டு பெருந்துறை வழியா வந்து பெருந்துறையிலிருந்து குன்னத்தூர் வர வழியில ஏரியாவில் நடக்கிற மாட்டு சந்தை. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி மாடுகள் வாங்கிக்கலாம். சின்ன பட்ஜெட், பெரிய பட்ஜெட், எல்லா பட்ஜெட்லயுமே மாடுகள் கிடைக்கும். நேரம் பேசி வாங்குறது நம்ம திறமை தான். ஓகே, இந்த பதிவு நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முடிஞ்சா ஒரு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். வணக்கம்.